இன்று தோன்றும் சந்திர கிரகணம் குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் ஆபத்தா? ஏன் வீடு, ஜன்னல் கதவுகளை மூடி வைக்க வேண்டும்? ஹாய் வியூவர்ஸ், பிளட் மூன் பத்தி இன்னைக்கு ஒரு சிறிய தொகுப்பு பார்க்கலாம். செப்டம்பர் 7, 2025 சந்திர கிரகணம் ஒரு சிறிய தொகுப்பு. செப்டம்பர் 7, 2025ஆம் ஆண்டு இன்று இந்திய நேரப்படி வானில் முழு சந்திர கிரகணம் ஏற்பட இருக்கிறது. இரவு 8:58க்கும் ஆரம்பித்து அதிகாலை 2:25க்கு முடியும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சந்திரன் சிவப்பு நிறத்தில் பிரகாசிக்கும். இந்த சந்திர கிரகணம் ஆசியா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் தெளிவாக காணப்படும். சந்திர கிரகணம் என்றால் என்ன? சந்திரன் பூமி நிழலில் நுழைந்து முழுமையாக மூடப்படும் போது ஏற்படும் விண்வெளி நிகழ்வுதான் சந்திர கிரகணம் என்கிறோம். இதை சாதாரண கண்கள் பார்க்கலாம். எனினும் கர்ப்பிணிகள் வெளியே வரக்கூடாது என்றும், கோவிலுக்குள் போகக்கூடாது. இவை அறிவியல் ரீதியாக இல்லை என்றாலும் மத ரீதியாக கடைபிடிக்கப்படும் நம்பிக்கையாக உள்ளது. 7 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சந்திர கிரகணம் நீடிப்பதாக அறிவியல் ஆய்வுகள் கூறுகிறது. மிக நீண்ட நேரம் பிடிக்கும் சந்திர கிரகணமாகவும் இது அறியப்படுகிறது. 82 நிமிடங்களுக்கு மேலாக நீடிக்கும் என்று கருதப்படுகிறது. 1. ஏன் சந்திரன் பிளட் மூனாக மாறுகிறது? சந்திர கிரகணம் போது என்ன நடக்கும்? சூரியன், பூமி, சந்திரன் இந்த வரிசையில் பூமி சந்திரனுக்கு நடுவில் நின்று சூரிய ஒளியை தடுத்து விடுகிறது. அதனால் சந்திரன் பூமியில் நிழலில் அடங்குகிறது. 2. பூமியின் வளிமண்டலம் முக்கிய காரணம். பூமியின் வளிமண்டலம் சூரிய ஒளியிலுள்ள நில ஒளியை சிதறடிக்கிறது. ஆனால் சிவப்பு அல்லது செம்மண் நிற ஒளி நீண்ட அலை நீளம் கொண்டதால் அது சிதறாமல் நேராக பயணிக்கிறது. அந்த சிவப்பு ஒளி பூமியின் வளிமண்டலத்தை சுற்றி சந்திரனை அடைகிறது. சந்திரனின் நேரடியாக சூரிய ஒளி விழவில்லை. ஆனால் பூமியின் வளிமண்டலம் வழியாக ஒரு சிவப்பு ஒளி விழுவதால் சந்திரன் சிவப்பாக மாறுகிறது. இந்த நிகழ்வு பிளட் மூன் ஆகும். நிஜமாகவே சிவப்பாக மாறுகிறதா என்றால் ஆம் என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அது வானிலை, வளிமண்டல தூசி அளவு, வான் வெளிச்சம் ஆகியவற்றை பொறுத்து வித்தியாசமாக்கப்படும். கர்ப்பிணி பெண்கள் ஏன் வெளியே வரக்கூடாது? கிரகணம் போது கர்ப்பிணிகள் ஏன் சாப்பிடக்கூடாது? ஜன்னல் திறக்கக்கூடாது? கர்ப்பிணி பெண்கள் உறங்கக்கூடாது? உடலின் நகம், முடி எதையும் வெட்டவும் கூடாது. ஏன் இப்படி நம்புறாங்க? கிரகணம் நேரத்தில் அதிர்வுகள் மற்றும் எதிர்மறை சக்திகள் அதிகம் இருக்கும்னு நம்புறாங்க. கர்ப்பிணிகள் பெண்கள் வெளியே வரும்போது அது குழந்தையை பாதிக்கும் என்பதால் நம்புறாங்க. சில குழந்தைகள் பிறவி குறைபாடுகள் வரும் என்பதற்காகவும் நம்புறாங்க. ஜன்னல் மூடுவதற்கு அந்த ஒளி உள்ளே வரக்கூடாது என்பதால் நம்புறாங்க. இது ஆன்மீகவாதிகள், பழமைவாதிகள் நம்பிக்கை, அறிவியல் நம்பிக்கை இல்லை. கிரகணம் என்பது பூமியின் நிழல் சந்திரனை மூடுவதால் ஏற்படும் இயற்கை நிகழ்வு. எந்த விதமான கதிர்வீச்சோ அல்லது தீங்கு தரும் ரேடியேஷனோ இருக்காது. சந்திர கிரகணத்தின் போது ஒரு ஒளியும் சாதாரண சந்திர ஒளியே ஆகும். இதனால் ஜன்னல் திறந்தால் வரும் ஒளியினால் எந்தவித பாதிப்பும் இருக்காது. கிரகணத்தின் ஒளியும் சாதாரண சந்திர ஒளியே ஆகும். இதனால் ஜன்னல் திறந்தால் வரும் ஒளியினால் எந்தவித பாதிப்பு வந்ததற்கான சான்று இல்லை. மனநலத்துடன் தொடர்புடைய பயம் மட்டுமே. விஞ்ஞான ரீதியாக ஆதாரமில்லை என கூறப்படுகிறது. இது ஒரு பொது நம்பிக்கை என்று மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அவ்வளவுதான். பழைய காலத்துல அருகில் மருத்துவமனை இல்லை என்பதால் ஏதாவது நடந்தால் அதற்கு காரணம் கிரகணம் என்று சொல்வாங்க. இதுதான் காரணமே தவிர வேற எதுவும் இல்லை. கர்ப்பிணி பெண்கள் வெளியே வராமல் பாதுகாப்பை கிரகணத்தை உணரலாம், ஜன்னல் திறக்கலாம், சாப்பிடலாம், யாருக்கும் பாதிப்பு வராது. அறிவியல் ரீதியாக கூறுகிறார்கள். நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான வீடியோ பதிவில் உங்களை காண்கிறேன். நன்றி, வணக்கம்.